புதுக்கோட்டை ஆற்றின் நீர் ஓட்டம் செப்பு கசடுகளால் தடுக்கப்பட்டு கான்கிரீட் சுவரால் சூழப்பட்டிருப்பதை பாருங்கள். புதிய பாலத்தில் 8 கண்கள் இருந்தாலும் 2 கண்களில் மட்டுமே தண்ணீர் செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பாலத்தின் இருபுறமும் நிலத்தை உயர்த்தி சுவர் கட்டியதால் 6 கண்களை மூடியுள்ளது. பதினெட்டு அடி உயரம் 200 அடி நீளம் கொண்ட கான்கிரீட் சுவர் பாலத்தை அடைத்து ஆற்றில் தடுப்பு ஏற்பட்டு தண்ணீர் மேல் நோக்கி பாய்ந்து தூத்துக்குடி நகரை நோக்கி நீர் ஓட்டத்தை திருப்பி விடுகிறது. வரும் வழியில் மரவன்மடம் கிராமம், அந்தோணியார்புரம் கிராமம், கோரம்பள்ளம் தொழிற்பேட்டை மற்றும் ஆட்சியர் அலுவலகம் ஆகியவை தண்ணீரில் மூழ்கியுள்ளன. 2015 வந்த வெள்ளத்திற்கும் 2023 வந்த வெள்ளத்திற்கும் இந்த செப்புக்கசடும் அதை சுற்றி சுவர் கட்டியதும் காரணம். அதை எடுக்கும் வரையில் வெள்ள அபாயம் நீங்காது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையினுடைய காப்பர் கழிவுகள் இங்குதான் கொட்டப்பட்டிருக்கிறது. இந்த காப்பர் கழிவுகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து செய்யப்பட்ட இந்த காப்பர் கழிவுகள் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஓடை பகுதியிலிருந்து கைத்தார் ஓட்டப்பிடாத முறையாக வரும் பெரு வெள்ளம் இந்த பாலத்துக்கு கீழே தான் செல்ல வேண்டும். ஆனால் இந்த பாலத்தில் 8 கண்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த காப்பர் கழிவுகளை பற்றி இந்த காங்கிரீட் தடுப்பு சுவர்களால் 6 கண்கள் அடைக்கப்பட்டுவிட்டன. இந்த நிலையில் 6 கண்களுக்கு வழியாக தண்ணீர் செல்ல முடியாமல் இந்த காங்கிரீட் சுவர் தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காங்கிரீட் சுவர் இந்த காப்பர் கழிவுகளை அப்புறப்படுத்தாமல் தமிழக அரசால் தூத்துக்குடிக்கு வரும் வெள்ளத்தை தடுக்க முடியாது. எனவே தூத்துக்குடிக்கு வரும் வெள்ளத்தை தடுப்பதற்கு உடனடியாக தமிழக அரசு இந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய காப்பர் கழிவுகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். இதை அப்புறப்படுத்துவதற்காக தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது. எனவே இன்னும் சில நாட்களிலே தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. தென்மேற்கு பருவமழையில் கடந்த ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மழையால் தூத்துக்குடியினுடைய முத்தம்மாள் காலனி, ஆதிபராசக்தி நகர், தூத்துக்குடி மாநகரிலே சுமார் 22 பேர் இறந்து விட்டார்கள். அதே போன்று இனிமேல் மழை வெள்ளத்திற்கு தூத்துக்குடி மக்கள் பலியாகாமல் இருப்பதற்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலையால் கொட்டி வைக்கப்பட்டுள்ள இந்த காப்பர் கழிவுகளை உடனடியாக தமிழக அரசு அப்புறப்படுத்த வேண்டும். இந்த காங்கிரீட் தடுப்பு சுவரை இடித்து நீக்க வேண்டும். இதை தமிழக அரசு செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க மீண்டும் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம்.